உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய.
கிட்ஸ் பார்க் இங்கிலீஷ் யூனிட் ஹெட் மிஸ்ஸஸ் ஆய் ராமச்சந்திரா அவர்களை மக்கள் விளக்கேற்றுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக மலைகள் பூங்காவின் பொருளாளர் திரு புனிததையார் சார் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றிய எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மலரும் மலர் வெளியீட்டு நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக இறை வணக்கம் இடம்பெறும். இறை வணக்கத்தை நிகழ்த்துவதற்காக போப்புலஸ் மாணவர்களான செல்வன் சீனா தஸ்வின், செல்வன் ராணா கவினா, செல்வன் ராணா ஜுசாய் அவர்கள் இசைப்பார்கள். வரவேற்பு நடனத்தை வழங்க வருகிறார்கள் போப்புலஸ் மாணவர்கள் செல்வி சானா சன்சிகா, டீனா சாதுர்யா, கானா தனுசுரி, சேனா அனுசியா, ஆனா அஸ்திகா, லானா ஆனிது. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே.
பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பம பம ககம பசனிதனிதா பத பம பமகரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே வருகவே வருகவே. நடனத்தை வழங்கி சென்ற மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை இடம்பெறும். பகனி வரவேற்புரை கூற வருகிறார் கோகுலஸ் மாணவி செல்வி பரணிதா. All those who have come
மேகாலினி, வீணா பிரபாலினி, வீணா சஞ்சனா, வீணா ரேஷ்மி, கானா வைசாலி, ஆனா ஆலிசா, செல்வன் வீணா சேலுசா, சானா நிதேஷ்.
வாழ்த்துரை வழங்குமாறு நமது மலையக பூங்காவின் ஆங்கில பிரிவின் தலைவர் திருமதி ஈனா ராமச்சந்திரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Our special guest, Mr. Satyagara, D.E. Vadavarachi Zone, Mrs. Neeta Satyagara, the Chief Priest, Sundara Senthilraj Sivacharya, the speakers, Mr. Ponpeti Saran, radiologist, Sydney, Australia, Mr. Dayanandan, Principal, Arunodaya College, the members of the administrative committee, the teachers, all students of Mahadana College, all students of the King's Park, well-wishers, and dear friends, good evening to you all. I'm very glad to deliver the greeting address at this junction. Education is one of the most important thing in a person's life. It is to be taught at the very early stage of a child. The preschool takes the most responsibility in giving the moral education to the children. It develops to give the person's personality, the experiences the child receives in the childhood, fixed in their minds permanently, and it will affect the development of the brain. There's a good saying, what is learned in the cradle lasts till the tomb. Therefore, it is the duty and the responsibility of the preschools in developing the children's personality. The Democratic Park provides a very valuable moral education. The students unconsciously learn through singing songs, relating stories, action songs, dramas, and role plays. The administration and the teachers looks after the needs and the comforts of the children excellently. The children get the qualities like kindness, politeness. They learn sincerity, honesty, and also other very good qualities in their young age. Democratic Park has inaugurated and they have the English unit and continues to
I also wish them to be successful in doing everything in their future. Thank you very much. Thank you, madam. மலருக்கு வாழ்த்துரை வழங்கிய உடுமலை கிஸ்வாட் தலைவர் திரு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வர முடியாத சூழ்நிலை காரணமாக அவரது வாழ்த்துரையை மலையக பூங்காவின் ஆசிரியர் அவர்கள் வாசிப்பர். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிள்ளையின் வளர்ச்சியில் அவர்களுடைய ஆரம்பகால அனுபவங்களே நிலையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பிள்ளையின் வளர்ச்சியில் பெரும் பங்களிப்பு செய்யும் ஒரு சிறந்த முன்வழியாக தென்படையில் அமைந்துள்ள மழலையர் பூங்கா விளங்குகின்றது. ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதில் ஆணி வேராக இருப்பது முன்வழிகள். முன்வழியில் பிள்ளை பெற்றுக்கொள்ளும் அனுபவங்களுமே அவர்கள் ஆளுமை உடையவர்களாக உருவாக்குகின்றது. சிறந்த ஆளுமையுடைய சிறுவர்களை உருவாக்குவதில் இம்முன்வழி ஆற்றி வரும் பங்கு மிகவும் காத்திரமானது ஒன்றாகும். எதிர்கால சந்ததியின் வளர்ச்சியிலும் ஒரு ஆளுமையுடைய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்குடனும் இம்முன்வழியை உருவாக்கிய அமரர் என் தரப்பான சிவம் மற்றும் செவிமலன் அவர்களுடைய பணி அளப்பெரிய ஒன்றாகும். இன்றைய மழலைகள் நாளைய சமூகத்தின் தலைவர்கள். எனவே சிறந்த தலைவர்களை நாட்டுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஒரு சிறந்த நிறுவனமாக வெற்றிகரமாக தனது 7வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் இம்மழலைகள் பூங்கா மென்மேலும் வளர நமது வாழ்த்துக்கள். இம்முன்வழியின் பணி சமூகத்திற்கு தேவையானது ஒன்றாகும். இதனுடைய பணி மென்மேலும் வளர்ச்சி அடைந்து சிறந்த ஆளுமையுடைய சிறுவர்களை கொண்ட ஒரு சமூகம் உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. நிகழ்வின் அடுத்ததாக மலரும் மலர்கள் மலருக்கு வாழ்த்துரை வழங்கிய திரு ஞானமுதலி அவர்களுடைய வாழ்த்துரையும் எமது முன்பள்ளி ஆசிரியரால் வாசிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம். 6வது அகவை ஆறு ஒரு நீண்ட போக்குகளில் இருந்து வெளிவந்த நமது சமூகம் நமது அழியார் சொத்தாகிய கல்வியை பட்டியலுக்கும் நோக்குடன் ஆரம்பிக்கப்பட்டது. இக்கல்வி நிறுவனமானது 6 ஆண்டுகளை பூர்த்தி செய்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரை காலமும் ஆயிரக்கணக்கான மாணவ மணிகளை உருவாக்கிய பெருமை அயராது உழைத்த ஆசிரியர்கள், இப்பாடசாலையின் தூண்களாக தாங்கி நிற்கும் நிர்வாக உறுப்பினர்களை நான் தரை வணங்குகின்றேன். வேகமாக வாழ்க்கையில் ஓடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்கள் நேரத்தை இப்பாடசாலையின் வளர்ச்சிக்காக உதவும் இவர்களை குறைந்து மதிப்பிட முடியாது. நிச்சயமாக எத்தனையோ சவால்களையும் இடங்களையும் தாண்டித்தான் இப்பாடசாலை வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இப்பாடசாலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முயற்சியில் இன்றைய நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு வருகிறது. அதன்படி எதிர்காலத்தின் வளர்ச்சியை நாமும் தோளோடு தோள் நின்று உழைப்போமாக. வாழ்க உங்கள் பொதுப்பணி, வாழ்க எங்கள் தமிழ் சமூகம். ஆசிரியர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மலரும் மலர்கள் மலர் வெளியீட்டு நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக தலைமையுரை இடம்பெறும். தலைமையுரையை நடத்துவதற்காக நாம் அன்போடு அழைத்திருப்பது மலையக பூங்காவின் தலைவர் திரு சேதுநாதன் ஐயா அவர்களே. இந்நிகழ்வுக்கு வருவதற்கும் பிரதம விருந்தினர் திரு வேதநாயன் வடமாகாண ஆளுநர் அவர்களை, சிறப்பு விருந்தினராக வருவதற்கும் திரு காரண சத்தியவாளன் வலய கல்வி பணிப்பாளர் வடமராட்சி வலயம் அவர்களுக்கும் திருமதி கீதா சத்தியவாளன் அவர்களுக்கும் இங்கு ஆசிரியரை வழங்க வந்திருக்கும் சிவாச்சாரியருக்கும் ஏனைய நமது நூற்குழு ஆசிரியர்களுக்கும் நிர்வாகக்குழு அங்கத்தவர்களுக்கும் பெற்றோருக்கும் பழைய மாணவர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும்
இங்கு பிரதி பெற வந்திருக்கும் ஏனையவர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். எனது தலைமை உரையை சிறு உரையாக ஆற்றலாம் என எண்ணுகிறேன். நமது தெல்லிப்படை மலரக பூங்காவிற்கான வித்து 2017ஆம் ஆண்டு இடப்பட்டு 2018ஆம் ஆண்டு நிர்வாக சபையில் தெரியப்பட்டு 2019ஆம் ஆண்டு தைப்பூச தினத்தன்று திரு மிகு பஞ்சலியம் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நமது முன்னணியானது தெல்லிப்படை கல்வி அபிவிருத்தி அறக்கட்டளை என்னும் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தின் கீழ் செயல்படுகிறது. மேற்குறிப்பிட்ட அறக்கட்டளையானது 23ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2019ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது. அறக்கட்டளையில் 11 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். அதில் அமரர் தர்பாரசிங்கம் அமரரானதால் அவரது இடம் தற்போதும் வெற்றிடமாக உள்ளது. அவர் அமரர் தர்பாரசிங்கம் அவர்கள் மலரக பூங்காவிற்கு நிர்வாகத்திற்கு என்னுடன் தோளோடு தோன்று உழைத்து நமது முன்பள்ளி சிறப்பான நிலையை அடைவதற்கு காரணமாக இருந்தார். அவருக்கு நாங்கள் என்றென்றும் நன்றி உடையவர்களாக இருப்போம். 2019 நமது மலரக பூங்கா 27 பிள்ளைகளுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்கு முதல் நிதி பலனளிப்பை வழங்கிய திரு நடராஜா ஞானவரணி மாஜனன், டாக்டர் பொன் கேரீஸ்வரன் மாஜனன் என்பவர்கள் போற்றுதற்குரியவர்கள். நமது முன்பள்ளிக்கு நிதி வழங்கியவர்களும் ஆரம்பித்து வைத்தவர்களும் நல்ல மனதுடன் இருந்ததால் முன்பள்ளி சிறப்பான வளர்ச்சி அடைந்து வருகின்றது. மேலே குறிப்பிட்டவர்களை தொடர்ந்து மேலும் பல மாஜனங்களும் நலன் விரும்பிகளும் நிதி பங்களிப்பை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் லண்டனைச் சேர்ந்த திரு ஸ்ரீதரன் அகிலன் அவர்கள் எமது முன்வழிக்கு 10 மில்லியன் பெறுமதியான 10 பரப்பு காணியை தனது தந்தையின் நினைவாக தெல்லிப்படை கல்வி அபிவிருத்தி அறக்கட்டளையின் பேரில் அன்பளிப்பு செய்தார். அத்துடன் அவருக்கு அறக்கட்டளையின் சார்பிலும் முன்பள்ளியின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இக்காணி உடமை மாற்றம் செய்வதற்காக சட்டத்தரணி திரு நாகேந்திரம் பார்த்திபன் அவர்கள் எந்தவித பணத்தையும் விடாது இலவசமாக உணவு மாற்றம் செய்துள்ளார். தொடர்ந்தும் உள்ளூராட்சி சபையில் பெயர் மாற்றம் செய்த பின் அதில் முன்பள்ளி கட்டணம் அமைப்பதற்கான நிதியை மாஜனங்கள் அல்லது நலன்பிரிவுகளிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். அத்துடன் திருவாளர் சீனா உத்தரலிங்கம் அவர்களால் ஏராளம் மலரக நிதியம் என நம்பிக்கை பங்கு உறுதி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு 1 மில்லியன் ரூபாய் நிலையான வைப்பில் மக்கள் வங்கியில் இடப்பட்டுள்ளது. இதற்கு மலரக பூங்கா நிர்வாகம் சார்பாக திரு சீனா உத்தரலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். இதேவேளை திருவாளர் போனார் சிவகுமார் அவர்கள் வருடாந்தம் நமது முன்பள்ளிக்கு தனது நந்தையார் குணத்துறை நினைவாக நாட்காட்டி அச்சடித்து தருகின்றார். அவருக்கும் நமது நன்றிகள். நமது முன்பள்ளி ஆசிரியர்கள் பொறுத்தவரையில் 20 முன்பள்ளி டிப்ளமா பாடநெறியை பூர்த்தி செய்தவர்கள். ஏனைய ஆசிரியர்கள் முன்பள்ளி டிப்ளமா பாடநெறியை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் ஆறுதல் நிறுவனத்திலும் தொடர்ந்து பயிற்சி பெற்று வருகிறார்கள். அவர்கள் இந்த வருட இறுதியில் டிப்ளமா பட்டத்தை பெறுவார்கள். அதை தவிர ஒரு ஆசிரியர் சைகை மொழி பயிற்சியையும் பெற்றவர். மேலும் 3 பேர் ஆசிரியர் உதவியாளராக செயல்படுகிறார்கள். அவர்களில் ஒருவர் பட்டதாரி. அவர்களை தவிர ஓய்வுநிலை ஆரம்ப கல்வி ஆசிரியர் திருமதி சரஸ்வதி ஜெயக்குமார் நமது நிறுவனத்தில் இணைந்து
பங்காற்றி வருகிறார். மக்களின் அழியாத மூலதனம் கல்வி. எவ்வளவு அனர்த்தங்கள் நிகழ்ந்த போதும் தமிழர்களை உயிர்ப்புடன் வாழ வைக்கிறது. அத்துடன் வழிமணக்கு மக்கள் இவ் அனர்த்தங்களின் வழியை நீண்ட காலம் சுமந்து இருக்கிறார்கள். நமது தெளிப்படை கல்வி அபிவிருத்தி அறக்கட்டளையின் நோக்கமே வரி வடக்கு பிரதேசத்தின் கல்வி, கலை, கலாச்சாரம், விளையாட்டு என்பவற்றை ஊக்குவித்து முதன்மை நிலையை அடைய செய்வதாகும். நமது முன்பாடியில் நிகழும் உடையும் மலர்கள் வீட்டில் பெற்ற அதே அன்பையும் அரவணைப்பையும் நமது ஆசிரியர்கள் தொடர்ந்து வளர்ந்து உலக ரீதியாக மகிழ்ச்சி அடைய செய்து மாணவர்கள் விருப்பத்துக்குரிய இடமாக திகழ வழி சமைக்கிறார்கள். மலர்கள் நம்பிக்கையுடன் நிற்காமல் சுதந்திரமாக பாதுகாப்பாக உணர்ந்து ஏற்பட வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நமது மலர்கள் முன்பணியிலிருந்து வெளியேறும் போது படைப்பாற்றல், பிரச்சனைகளை விடுவித்தல், தர்க்க ரீதியான சிந்தனை, தலைமைத்துவம், உண்மை பேசுதல், சிறந்த ஒழுக்கமுடையவர்களாக திகழ்தல், நல்ல மனநிலை உடையவர்களாக இருத்தல், ஆன்மீக பண்புகளை கொண்டிருத்தல் போன்ற நல்ல பண்புகளை பெற்றவர்களாக வெளியேறுகிறார்கள். தொடர்ந்தும் மாணவர்களுக்கு மேம்பட்ட பண்பு விருத்தியை செய்வதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறோம். இம்மலர்கள் பூங்கா தலைவராக 6 வருடத்துக்கு மேற்பட்ட காலமாக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அத்துடன் என்னுடன் இணைந்து திரு நாவனா புனிதராகவன், திரு நாவனா பிலாராஜ், செல்வி பத்மலோகினி, திருமதி சண்முகசுந்தரம் அவர்களும் ஏனைய நிர்வாக உறுப்பினர்களும் செயல்படுகின்றனர். நமது நிர்வாகத்துக்கு பக்கபலமாக மேலும் நல்லுள்ளம் கொண்டு நம்முடன் இணைந்து செயற்பட முன்வருமாறு இதய சுற்றியுடன் கேட்டுக் கொள்வேன். அத்துடன் தொடர்ந்து வரும் காலத்தில் தனக்கே புதிய தனித்தன்மையுடன் சொந்த வளாகத்தில் செயற்பட மேலும் பல மலர்கள் உருவாகி பெருமிச்சமாக செயற்படும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமையை வழங்கியிருக்க திரு சேதுநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, மலரும் மலர்கள் மலரானது உங்கள் கைகளில் பகல்வதற்காக ஆயத்தமாகிறது. மலரும் மலர்கள் வெளியேற்ற நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக மலர் வெளியேற்று இடம்பெறும். இம்மலரினை
மதிப்புரிய திரு வேதநாயகன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு சத்யபாலன் என்னுடைய நண்பர், வலயக்கலை பணிப்பாளர் வடமராட்சி, அவருடைய தாயார் திருமதி கீதா சத்யபாலன், என்று ஆசியுரை வழங்கி சென்ற சுந்தர செந்தபுராஜ சிவாச்சாரியர், எமது நலக்குழுவின் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் அருணோதயா கல்லூரியின் அதிபர் தயானந்தன் சார், எமது ஆசிரியர்களாம், எமது பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிட்ஸ் பார்க் என்று அழைக்கப்படுகின்ற மழலைகள் பூங்கா தலைவர் சேதுநாதன் சார் சொன்னது போல 2017ஆம் ஆண்டு வித்திடப்பட்டது. இந்த முயற்சிக்கு என்னை அழைத்து சென்றவர்கள் திரு தயாபரன், திரு திலக், திருமதி ராமச்சந்திரா மிஸ், 3 பேரும் என்னை அழைத்து உயிராய் கிட்ஸ் பார்க்குக்கு வந்து அங்கு பார்க்கும்படி சொன்னார்கள். அங்கு சென்று பார்த்தபோது தான் தெரிந்தது அந்த கிட்ஸ் பார்க் நல்ல விதமாக திறமாக நடைபெற்று வந்தது. அதே போல ஒரு கிட்ஸ் பார்க்கை தெளிப்பதை பகுதியில் நாங்கள் நிறுவ வேண்டும் என்ற விண்ணப்பத்தை எனக்கு விட்டார்கள். உடனடியாக நாங்கள் இடம் பார்த்து அந்த இடம் கிடைக்கும், நாங்கள் அதை உடனடியாக ஆரம்பிக்க முடியவில்லை. 2019ஆம் ஆண்டு தைப்பூச தினத்தன்று, நேற்று தைப்பூச தினம், அதாவது 6 வருடங்களுக்கு முதல் இந்த கிட்ஸ் பார்க் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரை எத்தனையோ நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இதன் மூலம் பயன்பெறுகின்றார்கள். கிட்ஸ் பார்க் என்ற மழலைகள் பூங்கா தவிர்த்து ஆங்கில கல்வி வழங்குவதற்கான யூனிட், இப்பொழுது செஸ் விளையாடுதல், சதுரங்க விளையாடுவதற்கான குரூப் மற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாடுவதற்கான குரூப், அப்படியாக இந்த கிட்ஸ் பார்க் கல்வி பெருகி வந்திருக்கிறது. இந்த கிட்ஸ் பார்க் நிர்வாகம் தெளிப்பதை அபிவிருத்தி அறக்கட்டளையின் கீழ் நடைபெற்று வருகின்றது. இதன் மூலமாக நாங்கள் ஒரு நிரந்தர இடத்தில் இந்த கிட்ஸ் பார்க்கை அமைப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். விரைவில் அது கைகூடும் என்று நம்புகின்றேன். அத்துடன் இந்த மலர் வெளியீடு கடந்த வருடம் வெளியிட இருந்தோம், தவிர்க்க முடியாத காரணங்களினால் அதை வெளியிட முடியவில்லை. இந்த வருடம் தயானந்தன் சார் தலைமையில் இந்த மலர்குழு திறமையாக இந்த மலரை வெளியிட்டிருக்கிறது. அவர்களுக்கு எனது பாராட்டுகள். இந்த கிட்ஸ் பார்க்கை உருவாக்குவதற்கு பல விதமாக உதவி செய்திருக்கிறார்கள், தொடர்ந்து உதவி செய்து வருகிறார்கள். அதற்கு குறிப்பிடக்கூடியவர் எனது தலைவர் சேதுநாதன் சார், அத்துடன் எமது பழைய முன்னாள் தலைவர் காலம் சென்ற தனபாசிங் மாஸ்டர். அவர் எங்களுடன் இல்லாதது ஒரு பெரிய ஒரு முறை. அவர் நிர்வாகத்தையும் மற்றும் இதை நடத்தி செல்லும் முறை ஒரு வித்தியாசமானது. ஆசிரியர்களுடனும் பெற்றோர்களுடனும் இவன் பிள்ளைகளுடன் அவருடைய அணுகுமுறை வித்தியாசமானது. அவரை நாங்கள் இழந்து கலைக்கின்றோம். இன்னும் அவர் போல பலரை நாங்கள் சேர்த்து இந்த கிட்ஸ் பார்க்கை இன்னும் பல ஆண்டுகள் கொண்டு நடத்த வேண்டும், நடத்துவோம் என்ற ஒரு உறுதிமொழியோடு என்னுடைய வெளியீட்டுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக
டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களே, மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன் மிஸ் அவர்களே, அவர்களே, இந்த பெற்றோர்களே, பிள்ளைகளே, இந்த நிர்வாகத்தினரே அனைவருக்கும் இனிய வணக்கம். ஏற்கனவே மற்றவர்கள் கூறியது போல இந்த கடந்த 6 ஆண்டுகளாக இந்த ப்ரீ ஸ்கூல் கிட்ஸ்பா தெல்லிப்படை பிரதேசத்தில் அல்லது வெளியாகும் பிரதேசத்திலே ஒரு பிரபலியமான மழலைகள் பூங்காவாக அல்லது ப்ரீ ஸ்கூலாக இயங்கி வருவது என்பது நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அது இன்றைக்கு கடந்த 6 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று ஒரு டெலிவிஷன் மாதிரி இவ்வளவு பெற்றோர் மத்தியிலேயும் இதை உணவாக எடுத்து பிள்ளைகளுக்கு உற்சாகத்தையும் பெற்றோருக்கு உற்சாகத்தையும் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்த ஏற்பாட்டாளர்களுக்கு எனது சார்பிலும் பெற்றோர் சார்பிலும் உண்மையில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு நிறுவனத்தை இயக்குவது அல்லது ஒரு பாடசாலையை இயக்குவது அல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும் கஷ்டமான சூழல். அதிலும் சிறுவர்களை வைத்து பாடசாலையை நடத்துவது அல்லது ப்ரீ ஸ்கூல் நடத்துவது என்பது மிகவும் கஷ்டமானது. ஏனென்றால் அந்த ஆசிரியர்கள் பல்வேறு மதிப்பாகங்களை பயிற்ற வேண்டி வரும். அவ்வளவு திறமைகளை இந்த ஆசிரியர்கள் பயிற்சித்து அவர்களுடனாக இந்த நிர்வாகம் அந்த திறமைகளை இந்த பூங்காவை இந்த மழலைகளின் பூங்காவை நடத்தி வருவது என்பது இந்த காலத்தில் உண்மையில் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இந்த கல்வி நடவடிக்கைகளுடைய ஆரம்பம் இந்த ப்ரீ ஸ்கூல் தான். இந்த ப்ரீ ஸ்கூலில் தொடங்கப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நடத்தைகள் அவர்களுடைய செயற்பாடுகள் தான் அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக அமைகிறது. நாங்கள் படித்த காலத்தில் பெரிய ஒழுங்கமைக்கப்பட்ட ப்ரீ ஸ்கூல்கள் இருக்கிறது. சும்மா போய் ராணி டீச்சர்கள் படிக்கிறாங்க, அப்படித்தான் படிக்கிறாங்க. ஆனால் இன்று ஒரு அமைப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பாக இந்த ப்ரீ ஸ்கூல்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. அது உண்மையில் ஆரம்ப கல்வியையும் உடல்நிலை கல்வியையும் உயர்கல்வியையும் தீர்மானிக்கின்ற ஒரு அடித்தளமாக இந்த ப்ரீ ஸ்கூல் அமைகின்றன. இந்த பிள்ளைகளிடையே ஏற்படுத்தப்படுகின்ற பழக்க வழக்கங்கள், நடத்தைகள், அவருடைய முயற்சிகள், அவருடைய திறன்கள், ஆற்றல்களை கொண்டு வருகின்ற இடமாக இந்த கிட்ஸ்பா அமைந்திருக்கிறது. இந்த பிள்ளைகள் சில நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற போது அவர்கள் நடந்து வருகின்ற முறைகளும் அந்த பாட்டு பாடிய முறைகளும் பேச்சுகளும் எல்லாம் மலைகளுடைய சிறப்பான வெளிப்படுத்தி ஆற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த பிரபலியமான இந்த வெளியாகும் பிரதேசத்திலே காணப்படுகிற இந்த மலைகள் கிட்ஸ்பா மேலும் சிறப்பாக தொடர்ந்து பல மாணாக்கர்களை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தியதற்காக மீண்டும் நன்றி கூறி எதையும் பாடியாரையும் அனைத்ததற்காக மீண்டும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வதற்கு நன்றி வணக்கம். சிறப்பு விருந்தினர் திருக்கான சத்தியபாலகர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக 3+ மாணவர்களின் குழு நடனம் இடம்பெறும். குழு நடனத்தை நிகழ்த்துகிறார்கள் செல்விதானா கனிசிகா, தீனா ஆமிகா, வீணா பிரபீசா, வீணா டஸ்மிகா, கானா ரோசானா, ஜூனா கலிஜா, செல்வத் சேனா நபிசன், வீணா கஸ்மி, சேனா அபி நிவேஸ், சீனா சகிதேவ், சானா அஸ்மிதன், ஜானா கனோசன். Ding a dang a ding, ding a dang a ding, hey hey. சக்கரக்கிளி சக்கியம்பிளி நீண்ட சுண்டில புஞ்சிரிப்பால முத்து முந்திரி
வந்து நாங்கள்
குறைபாடு வந்து நகரை சுத்தமாக வைக்கிறது ஒரு குறைபாடு. ஆனால் அந்த குறைபாடுகளை நாங்கள் செய்வதாக இருந்தால் ஒரு அடுத்த நாள் திருப்பி ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து நாங்கள் அதை திருப்பி செய்தாமல் அடுத்த நாள் போடுவது. அடுத்தது வாய்க்காலில் நாங்கள் சுத்தப்படுத்தி விட்டால் அதுக்கெல்லாம் போடுவது. அப்படியான ஒரு நாங்கள் கலாச்சாரம் மாறிவிட்டோம். ஒரு டிசிப்ளின் இல்லாதெல்லாம் போட்டோம். இப்போ நேற்று ஜப்பானுடைய தூதுவர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்போ அவர் கலைக்கு கொண்டிருந்த பொழுது அவரோட வந்த ஒரு நாள் சொன்னேன், நாங்கள் வந்து சிறு பிள்ளைகள் சிறு வகுப்பிலே பிரைமரி வகுப்பிலேயே நாங்கள் தான் சுத்தப்படுத்துகிறாங்க. போஷூக்கெல்லாம் நாங்கள் தான் சுத்தப்படுத்துகிறாங்க. ஆனபடியாக நாங்கள் அதை ஒழுங்காக அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒழுங்கத்தை போடுகிறாங்க. நாங்கள் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் அந்த அப்படியானவர்களாக இல்லை. அதை மாற வேண்டியிருந்தவை அவை இந்த சிறுவர் பூங்காவில் இருந்துதான் அதை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அவ்வாறு நல்ல இதை செய்ய வேணும். மற்றவனுக்கு நெஞ்சிலாக இருக்கக்கூடாது என்பது அதை செய்ய வேண்டிய ஒரு இது. நாங்கள் கோயிலை கட்டுகிறோம். ஆனால் கோயிலை வணங்குவதற்கு ஆக்கள் இல்லை. ஆனால் வழக்கு பேசுவதற்கு நிறைய ஆக்கள் இருக்கிறார்கள். அதுதான் நிலைமை. நாங்கள் கோயில் என்னதுக்காக கோயிலை விட நாங்கள் விதியவர்களாக இருக்கிறோம். அதுதான் காரணமாக நிறைய இடங்களில் அதுதான் நடக்கிறது. மற்றது நாங்கள் நன்மை செய்கின்ற பொழுது நாங்கள் அதை வாழ்த்துகின்றவர்களாக அல்லது போற்றுவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. மாறாக நன்மை செய்கின்ற பொழுது தூத்துவர்களாக மாறிவிட்டோம். இப்பொழுது எல்லா இடத்திலும் சமூக இதழில் கூடுதலாக நன்மை செய்கின்றவர்களை தூத்தோடு படலாம் இருக்கிறார்கள். அதை நாங்கள் அவரை மாறிக்கொள்வோம். எல்லாம் மாறிவிட்டது. அப்போ நாங்கள் அதை மாற்ற விரும்பினால் அது எல்லாம் பிள்ளைகள் இருந்தால் அதை கொண்டு வர வேணும். இப்போ அது இருக்கிறது. நாங்கள் ஒரு சாதாரண ஒரு 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 மனிதன் ஒரு ஒரு பொலிசியத்தை நாட முடியாதவர்கள் எல்லாம் இருக்கின்றது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நாட முடியாதவராக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கு அதை விட வசதி படைத்தவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதுதான் முக்கியம். நீதி நிலைநாட்டப்படுவதில்லை. வசதி படைத்தவர்கள் தான் செல்வாக்கு. அவ்வாறான நிலைமை மோசமான நிலைமையில நாங்கள் நிற்கிறோம். அந்த அந்த அலைய அந்த மாற்ற வேணும்னா அந்த சிறு பிள்ளைகளை இருந்தால் அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் தர வேணும். நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும். மற்றவர்களுக்கு இறங்க வேணும். மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்ற பண்புகளை கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதுதான் நாங்கள் அந்த பண்புகளை நாங்கள் உலகையில படிக்காவிட்டால் அது எங்களுக்கு ஒரு எங்களுடைய எதிர்காலம் ஒரு நல்லதாக கேள்விக்குறியாக தான் இருக்கும். நாங்கள் இங்கேயே வந்து நாங்கள் ஒரு ஒரு கீவோட்டாக கூட நாங்கள் ஒழுங்காக நிற்கிறது இல்லை. நாங்கள் மாவட்ட பாகங்களில் ஒரு 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 கீவோன்னு நின்றுருந்ததுன்னா வரிசை அது வந்து அந்த வரிசையோட நிற்பதில்லை. அதை பார்த்து கொண்டு தான் இந்தியாவில் கூடுகிறார். அப்பாரம் தான் இருக்கிறப்ப அந்த ஒழுக்க விழுந்தியங்களை நாங்கள் மறந்துடுவோம். அது கூடுதலாக திரும்பி கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் செய்ய வேணும். அது மனித பருவம் தான் மிக சுகமான பருவம். அதுதான் தலைவர் பேசிய அதுதான் நாங்கள் அந்த பிள்ளைகளை ஒரு ஒழுக்க விழுந்தியவர்களாக நல்ல பண்புடையவர்களாக நல்ல தலைமைத்துவ உடையவர்களாக உருவாக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அந்த கல்வி என்பது கட்டாயம் தேவை. அந்த கல்வியோட நல்ல பண்புடையவர்களாக இருக்கணும். பண்பு இல்லாட்டி எதுவும் நடக்காது. இது ஒரு சிறந்த தலைமைத்துவம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சிறந்த தலைமைத்துவம் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் தலைமைத்துவம் பிரச்சனை அது பிரச்சனையை போன்றது. நீங்கள் எதையும் பார்க்கலாம். எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் தலைமைத்துவம் மாறுகின்ற பொழுது பொழியான தலைமைத்துவம் ஏற்படுகின்ற பொழுது அந்த அந்த நிறுவனங்களை அழைத்து போவதற்கான நல்ல தலைமைத்துவ பண்புகளை நாங்கள் உருவாக்கணும். அதான் அந்த தலைவர் குறிப்பிட்டார்கள். இந்த பிள்ளைகளும் நல்ல தலைமைத்துவ பண்புள்ளவர்களாக உருவாக்க வேண்டும். அதான் மிக முக்கியமானது. இந்த மனிதர்கள் அந்த பிள்ளைகளை ஒரு ஆளுமை மிக்கவர்களாக நல்ல தலைமைத்துவம் உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும். அவர்களால் இந்த வருங்காலத்தை நடத்தி செல்பவர்கள். அந்த வகையில் இந்த மலரை பூங்கா ஒரு விரிந்து வந்து வருகின்ற உண்மையிலே நான் இந்த பாராட்டுகிறேன். மிக சிறப்பாக நடைபெறுகிறது. மறைந்த கனவாசியம் அறிவர்களும் மற்றும் திரு சேதுநாதன் அவர்களும் இந்த புனிதரை அவர்களும் கூடுதலாக இதில் இணைந்து அதை செயல்பட்டுக் கொள்கிறார்கள். அவருடைய பணிகளை நான் பாராட்ட உண்மையிலே இந்த உணவு சரண முறையாக வந்திருக்கிறது என்றால் அவர்களுடைய பணி தொடர்ந்து சிறப்பான சிறுவேந்தர்களுடைய தான் வளர்ந்திருக்கிறது. அவர்கள் மேலும் இந்த பூங்கா நல்ல உயர்தங்களை அடையணும். இதில் இந்த வருகின்ற பிள்ளைகள் நல்ல வாழ்நமிக்க பண்புள்ளவர்களாக உருவாக்க
Sivanya, K. Manuska, K. Danomika, S. Nikispena.
அபிநய நடனத்தை வழங்கி சென்ற மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக மலரும் மாலைகள் மலர் வெளியீடு நிகழ்வில் மலர் ஆசிரியர் திரு தர்மபுத்திரன் தயானந்தன் அதிபர் அன்மோரியா கல்லூரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெறும். இக்கௌரவத்தினை வழங்குவதற்காக டாக்டர் கேவி சரண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி சார். அடுத்ததாக ஏற்புரை இடம்பெறும். ஏற்புரை வழங்குமாறு மலரும் மலர்கள் மலரின் மலராசிரியர் திரு தர்மபுத்திரன் தயானந்தன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் நல்ல பன்னாலை வரத்தரம் கற்பக விநாயகர் பொற்பாதங்களை மனதிலே நிறுத்திக் கொண்டு தெல்லிப்படை மழலைகள் பூங்காவின் மலரும் மலர்கள் மலர் வெளியீட்டு விழாவிற்கு பிரதம விருந்தினராக கலந்து இந்த நிகழ்வை முதன்மைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கௌரவ ஆளுநர் வடக்கு மாகாணம் கௌரவ திருவாளர் வேதநாயகன் ஐயா அவர்களே, இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகாஜனன் வடமாட்சி கல்வி நிலையத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய திருவாளருக்கான சத்யபாலன் சார் அவர்களே, அவர்தம் பாடியார் கீதா சத்யபாலன் அவர்களே, ஆசிரியை வழங்கி சென்றிருக்கக்கூடிய தெல்லிப்படை துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய பிரதம சிவாச்சாரியா சுந்தர சிந்துராஜ சிவாச்சாரிய குருக்கள் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வில் இணைப்பாளராக இருந்து இந்த முன்பள்ளியை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்வியக்க வைத்திய நிபுணர் கலாநிதி ஈரீஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீ பவானந்தராஜா அவர்களே, மகாஜனங்களே, மழலைகள் பூங்காவுடைய கண்மணிகளே, அவர்கள் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எந்நேர வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இந்த மழலைகள் பூங்கா மலரும் மழலைகள் நூல் வெளியீட்டு விழாவிலே இதற்கு காரணகர்த்தாவாக இருந்து உழைத்த அமரர் நாவண்ணா தலவாணி சிங்கம் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று முதலே ஒரு கணம் கண்களை மூடி நான் மானசீகமாக ஆத்மார்த்தமாக அவருடைய ஆத்ம சாந்திக்கு பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. தெல்லிப்படை மழலைகள் பூங்காவில் மலரும் மழலைகள் வெளியீட்டு விழாவிலே இந்த நிறுவனமானது தெல்லிப்படை பிரதேசத்திலே ஒரு புது அவதாரம் எடுத்து 6 ஆண்டுகளை பூர்த்தி செய்து 7வது ஆண்டிலே காலடி வைத்திருக்கின்றது என்றால் அதனுடைய உழைப்பு, அதை நம்பி இந்த பிரதேசத்து பெற்றோர்கள் எவ்வளவு அக்கறையோடு இந்த நிறுவனத்தை நம்பி அதனோடு பயணிக்கிறார்கள் என்பதற்கு சாட்சி இங்கே இருக்கின்ற இந்த குடும்பம். ஆகவே அவ்வாறான ஒரு அளப்பரிய பணிகளை ஆற்றி ஒரு வரலாற்று தளத்தை பதித்திருக்கின்ற இந்த தெல்லிப்படை மழலைகள் பூங்கா 6 ஆண்டு நிறைவிலே ஒரு மலரை வெளியிடுவதற்கு இறைவனுடைய திருவருள் கைகூடியிருப்பதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மலர் உங்களுடைய கரங்களிலே தவழ்வதற்கு வித்திட்டவர்கள் அத்தனை பேரையும் நெஞ்சார வாழ்த்தி உங்கள் கரங்களிலே இந்த மலரை தவழ விடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நூலாசிரியராக இருந்து
தருவதற்கு இந்த நிர்வாகத்தினர் எனக்கு உற்சாகம் அளித்து இந்த ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு முதல்வன் அவர்கள் அத்தனை பேருக்கு எனது மனப்பூர்வமான நன்றி அவர்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குலநிதி யாழிநிதி என்ற மக்களிடம் மழலை சொல் கேளாதவர். ஆகவே தங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த மழலை மொழிகளை கேட்டு மகிழ்கின்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சான்றோர்கள் என கேட்கின்ற பொழுது அடைகின்ற இன்பம் எவ்வளவு பெரியது என்பதனை ஒவ்வொரு பெற்றோரும் உணர்கின்றதனை நான் இங்கே பார்க்கின்றேன். இந்த முன்பள்ளியானது இந்த சிறார்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான ஆளுமைகளை வித்திடுவதற்கு என்ற வகையிலே நன்றாக அது குடம் போட்டு நல்ல பிரஜைகளை உருவாக்குவதற்கு ஏற்புடையதாக இந்த நிறுவனம் அங்கே தன்னை நாடி வருகின்ற சிறுவர்களை வளப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய பிரதமர் விருந்தினர் குறிப்பிட்டது போல நான் இந்த நிகழ்வுக்கு வருகின்ற பொழுது என்னுடைய ஒழுங்கையிலே நிறைய பையன்கள் இருக்கிறார்கள். நிலத்தில் இடம் தருவார்களோ என்று கேட்கவும் முடியவில்லை. பாதையும் முழு ரோட்டை மறித்து இருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய சூழ்நிலை. ஆகவே இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எங்களுடைய சிறார்களை பிஞ்சும் பருவத்திலே நல்ல பழக்க வழக்கங்களை கொடுத்து அவர்களை நல்ல பாதையிலே கொண்டு செல்ல வேண்டிய தேவை எனக்கு கட்டாயமாக இருக்கின்றது. அந்த பணியை இந்த நிறுவனம் நான் நினைக்கின்றேன் முன்னெடுத்து கொண்டு வருகின்றது. நம்ம குழந்தைகள் ஒன்று கூடி உருவாகி இருக்கும் மலரும் மலர்கள் இதனில் உங்களை வாஞ்சையுடன் வரவேற்கின்றேன். அன்பு குழந்தைகளே, உங்களுக்கான ஒரு மலர் அதுவே ஞாபக சுவடாகி வீழ்கிறது. உங்கள் எண்ணங்களை வண்ணங்களாக்கி தருகிறது. நாளைக்கான விதை இன்றே விதைக்கப்படுகிறது. உங்கள் கனவு நனவாக வாழ்த்துகிறேன். இன்றைய மழலைகளே, நாளைய கட்டட கலைஞர்கள். ஒரு கட்டடம் எவ்வாறு திட்டமிடப்பட்டு அடித்தளத்தின் மீது கட்டப்படுகிறதோ அது போலவே ஒரு குழந்தையின் எதிர்காலமும் முன்பள்ளி கல்வி என்ற அடித்தளத்தின் மீது கட்டப்படுகிறது. குழந்தைகளின் மனம் ஸ்பான்ஸ் போன்றது. இப்பருவம் எல்லா விடயங்களையும் உறுதிக் கொள்ளும் காலம். எனவே முதல் வேலை சரியாக இருந்தால் வேலை எளிதாக வளரும். எனவே இந்த வயதில் அளிக்கும் கல்வி அவர்களின் வாழ்வு முழுவதும் அவர்களுடன் பயணிக்கும். இக்கல்வியானது மொழி வளர்ச்சி, சமூகத்திறன், ஆர்வம், சுயாதீனம், அடிப்படை கல்வி முதலானவற்றுக்கு அடித்தளமிடுகின்றது. இந்த அடித்தளம் எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும். அத்தகைய ஆளுமைகளை பெற்றுக் கொடுக்க உருவாக்கப்பட்டது வெளியூர் மழலைகள் பூங்கா. நட்சத்திரங்கள் 27 இருப்பது போல 27 மழலைகளுடன் உருவான இப்பூங்கா என்று 160க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் பிரகாசமாக பயணிக்கிறது. மழலைகளின் லட்சியத்தை பலமாக மாற்றும் விதியை விதைக்கிறது. மழலைகளின் கற்றல், படைப்பு திறன், சிந்தனை ஆற்றல் முதலான அடிப்படை திறன்களை வளர்க்க பாடுபடுகின்றது. இது இவர்களின் முறைசார் கல்விக்கு மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளும் அனைத்து விடயங்களுக்கும் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது. இங்கு சிறுவயதிலிருந்தே ஏழையோருடன் பழகுவதற்கும் பகிர்ந்து கொள்ளுதல், ஒத்துழைப்பு உடனான சமூக திறன்களை விருத்தி செய்து கொள்ளவும் சுயாதீனமாக செயற்படவும் ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். புலன் அனுபவமே கற்றலுக்கான சிறந்த அடிப்படை என்கிறார் மொண்டசோரி அம்மையார். அதுவே படைப்புத்திறன் விருத்திக்கான அடித்தளமாகிறது. கற்றல் என்பது சுமை அல்ல, சுகமானது. கற்றல் என்பது சுமை அல்ல, சுகமானது என்ற எண்ணம் விதைக்கப்படுகிறது. காலத்திற்கேற்ற வகையில் அவர் காலத்திற்கேற்ற ஒழுக்கமும் நூலும் ஞானம் முழுமைக்கும் ஒன்றாயிருக்கும் ஒன்று இல்லை என்றான் பாரதியார். அந்த அனுபவ தேர்தலுக்கு ஏற்ப 6 ஆண்டு நிறைவு மலராக வெளிவருகின்ற இந்த மலர் மலரின் உழைப்பும் ஆதரவும் கொண்டு மலர்ந்திருக்கின்றது. ஒரு குழந்தையை பிரசவப்பிக்கின்ற பொழுது தாய் எவ்வளவு வேதனை அடைகின்றாள். அது போன்றதுதான் ஒரு நூல். இந்த
உங்கள் கரங்களில் தவற வேண்டுமேயானால் அத்தகைய சுமைகளை எல்லாம் இந்த நிர்வாகத்தினர் சுமந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு மரத்தை வளர்க்க பல கைகள் தேவைப்படும். அதுபோலதான் இந்த மலர் உங்கள் கரங்களிலே அழகாக தவழ்வதற்கு இந்த மலர் குழுவினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மிக சிறப்பாக என்னோடு தோழ்ந்து உழைத்திருக்கின்றார்கள். நிர்வாகத்திலும் மற்றும் குறிப்பாக மலர்குழுவிலே எங்களுடைய பேரன்புக்கும் பெருமதிப்புக்குரிய பேராசிரியராக நான் கருதுவது எங்களுடைய திருமதி இந்திரவதி ராமச்சந்திரா அவர்களும் இந்த ஆங்கில பாடங்களில் போகின்ற ஆசிரியர் செல்வி துளசா அவர்களும் இந்த இடத்திலே இந்த நூலிலே வெளிவந்திருக்கின்ற ஆங்கில துறை சார்ந்தவற்றுக்கு என்னோடு தோல்வி உழைத்திருக்கிறார்கள். அதுபோன்று ஏனைய மரக்குழுவினர் அத்தனை பேரும் இந்த வரலாற்றை தரமதிப்பதற்கு ஆவணங்களை தேடி தேடி எடுத்து நான் கேட்கின்ற பொழுதெல்லாம் சூழாமல் உற்சாகம் அளித்து தந்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே திருமதி காவல் தர்சினி செல்வி ஓய்வுகளை உதாரணர் செல்வி வேணா பத்மநாதினி எங்களுடைய தலைவர் சேதுநாதன் செல்வி ஐயனார் நிரோஜினி மற்றும் இந்த மலக்குழு ஓடு இங்கே கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் இந்த மலக்குழு உருவாக்கத்திற்கு அயராது உழைத்திருக்கிறார்கள். ஆகவே அத்தனை பேருடைய உழைப்பிலும் அழகான ஒரு மலர் ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த மலர்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மலரை கொண்டு நாம் இன்னும் பல வழி முன்னேறுவதற்கான அத்திவாரம் இந்த மலர்களின் ஊடாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மலரிலே வரவு செலவு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வெளிப்படைத்தன்மையை காட்டியிருக்கின்றார்கள் இந்த நிர்வாகத்தினர். ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த உண்மையை தொடர்ந்து நிலைபெறும் என்று கூறிக்கொண்டு இந்த மலரின் சிறப்பிற்காக எங்களுக்கு ஆசிரியரை வழங்கிய தெளிப்படைத்திற்காக தேவஸ்தானத்தினுடைய பிரதம சிவாச்சாரியார் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய எங்களுடைய இந்த நிறுவனம் துவக்கம் பெறுவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட எங்களுடைய ஓய்வு நிலை அதிபர் புகைப்பூத்த அதிபர் பஞ்சலிங்கம் அவர்களுடைய அந்த வாழ்த்துறை அதுபோன்று எங்களுடைய பிரதம விருந்தினராக கலந்து இந்த நிகழ்வை முதன்மைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அத்தனை வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலே இந்த சிறார்களை வருங்கால சந்ததிகளை நல்ல புறமேற்றுவதற்காக ஒரு கௌரவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கௌரவ ஆளுநர் அவருடைய வாழ்த்துறை இதில் இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறு இந்த வாழ்த்துறைகளை தந்தவர்களுக்கும் இந்த வரலாற்றை பதிவிட்ட எங்களுடைய இணைப்பாளர் வைத்திய கல்வியற்ற நிபுணர் டாக்டர் கிரேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த ஏனைய ஆக்கங்களை தந்த அத்தனை பெரியவர்களுக்கும் மனிதர்கள் தங்களுடைய ஆக்கங்களை தந்திருக்கிறார்கள். ஒரு சில பெற்றோர்கள் கோபிப்பீர்கள். நாங்கள் குறுகிய காலத்திலே தான் இதனை செய்ய முடிந்தது. அதனாலே எங்களிடம் கிடைக்கக்கூடிய பிள்ளைகளிடம் இருந்து அவசரமாக கிடைக்கக்கூடிய ஆக்கங்களை தான் பெற்றிருந்தோம். வருங்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆக்கங்களை சேர்ப்பதற்கு எங்களுடைய நிர்வாகம் எப்பொழுதும் பாடுபட்டு உழைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த மலர் வெளிவர உழைத்த அத்தனை நல்லுள்ளங்களையும் மீண்டும் நன்றி கூறி இந்த விழாவிலே கலந்து இந்த விழாவை குழந்தைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த இறைவனுடைய திருவருளும் உங்களுடைய ஆசையும் இந்த நூல் வெளிவர காரணமாக இருந்திருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றது. நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக மலர் குழுவில் உள்ள ஆசிரியர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு நடைபெறும். மலர் குழுவில் உள்ள ஆசிரியர்கள் கே. தர்சினி, ஐ. நிரோஜினி, ஆர். துளசா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக எமது கலையாசிரியர் திரு ரத்னபுத்திரன் தயானந்தன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக கடந்த 2024ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி தொடக்கம் 4ஆம் தேதி மார்கழி மாதம் 2024 வரை
இரண்டாவது சர்வதேச சதுரங்க சுற்றுப் போட்டியில் நமது மலையகம் பூங்கா சதுரங்க பயிற்சியாளத்திலிருந்து பங்கு பற்றிய ஜான் மகாயனா கல்லூரி மாணவன் செல்வன் மீனா ரோஹித் 6 வயது பிரிவில் சிறந்த 5 வீரர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக சதுரங்க ஆசிரியர் திருமதி தர்சா அவர்களையும் திருமதி பிரசாந்தி அவர்களையும் அன்போடு வழிகளைக்கின்றோம். இதனை வழங்குவதற்காக சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு கானா சத்யபாலன் அவர்களையும் திருமதி கீதா சத்யபாலன் அவர்களையும் அன்போடு வழிகளைக்கின்றோம். நன்றி சார். நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக பிராமிய நடனம் இடம்பெறும். இதனை நிகழ்த்துவதற்காக கோகுலாஸ் மாணவர்களான செல்வன் ஆனா ஆதித்யன், ஈனா கேசிகன், மீனா தாமலன், கானா ஜெயகரி, வானா நிதர்சிகன், ஆபனா ஆதி, செல்வி மோனா கசிதா, செல்வி சீனா ஆகர்ஷனா, பிரீனா பிருத்திகா, கானா கமலினி, கானா கேசவி, கானா செரினா ஆசியா அவர்களை அன்போடு வழிகளைக்கின்றோம்.
அவர்களை மனதில் நிறுத்தி அவருடைய விழாவுக்கு வருவதாக இருந்தார். சுவையினருடைய அவர் எமக்கு ஆலோசனைகளையும் நாம் நடத்துபடி மாதிரியை கூறி எப்படி நாங்கள் இந்த நிறுவனத்தை நடத்த வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற விடயங்களை எங்களுக்கு மனதார ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஆசையுடன் எங்களை வழிநடத்தியிருந்தார். அவருக்கு அவருடைய நிறுவனத்தின் சார்பில் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கின்ற காலத்தில் ஒவ்வொரு தோல்வொழி உழைத்த திரு தனவாலசிங்கம் அவர்களை மறக்க முடியாது. அவருடைய இழப்பு எங்களுக்கு பேரிடர். உண்மையிலே இந்த நிறுவனத்தை உணவுடன் கட்டி காத்து அது நிறைய கட்டிடங்கள் உருவாவதற்கு திருத்த வேலைகள் செய்வதற்கு எல்லாம் அவருடைய முயற்சி தான் முழு காரணம். ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுது உண்மையில திட்டமிடல்களை அவற்றில்தான் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு வேலையை செய்கிறேன்னு சொன்னால் ஒரு நாள் அதை செவ்வாய் பார்க்க மாட்டார். நல்ல தடவையான ஒரு விடயத்தை செவ்வாய் பார்த்து அதற்கு எல்லாரும் கூடி கலைந்து அதன் பின்தான் அந்த வேலையை ஆரம்பித்தார். அவ்வளவு ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் என்ன சொல்றது, உண்மையில் அவருடைய இழப்பு எங்களால் எதிரணிக்க முடியாத இழப்பு, முன்படிக்கு பேரிழப்பு தான். உண்மையில அது எலும்புகளுடைய இருந்திருந்தால் முக்கியமான முன்பள்ளி ஒரு பெரிய ஒரு கட்டிடத்துடன் ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்திருக்கும். அவருடைய வேதத்திட்டங்களால் விரும்புக முடியவில்லை. அவரோடு அதை இருந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் நிறைய சாதித்திருப்போம் என்று நினைக்கிறேன். அவருடைய இழப்பை கூட சரியான அழுத்தமாக இருக்கின்றது. அவருடைய பழைய எண்ணங்கள் வழிகாட்டிய முறைகள் இவரோட உரிமையாக நடக்கின்ற முறைகள் எல்லாம் நிறுத்திக் கொண்டு மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இந்த இடத்தில் அவருடைய சேவையை நான் பாராட்டுவதுடன் அவர் எங்களுக்கு புரிந்தமையை நிலை என அழுத்தம் அடைகின்றேன். அத்துடன் நிறுவனத்திற்கு பேரிழப்பு. உண்மையில ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியை இழந்திருக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தியை பிரார்த்தித்துக் கொண்டு அவருக்கும் நமது நிறுவனத்தின் சார்பில் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்நிகழ்வினை தலைமையாகி நடத்தி கொண்டிருக்கும் திரு சேதுநாதன் அவர்களுக்கும் மேற்கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளேன். தொடர்ந்து பிரதம விருந்தினரால் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு வேதநாயகன் ஆளுநர் வடமாகாணம் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினரால் கலந்து கொண்டிருக்கும் திருமதி சத்யபாலன் வடமாட்சி கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் நமது மனநடைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விழாவுக்கான ஆசிரியரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற செந்தில் சிவாச்சாரியர் அவர்களுக்கு இந்தியாவுக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இன்னொரு வெளியீட்டுக்கு வழங்கியவர்களுக்கும் இன்னொரு சிறப்பு வெளியிட உதவிய நூலாசிரியர் தியானந்தன் அவர்களுக்கும் நமது உணர்வுபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நூலுக்கான வாழ்த்துறைகளை வழங்கிய திரு பஞ்சலிங்கம், திரு வேதநாயகன், திரு ஞானமுரளி, திருமதி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நலக்குழுவிற்கும் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் ஆட்கள் நண்பர்கள் நலன்கள் அனைவருக்கும் நமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து முதற்கல்வி சிறப்பு பிரதியை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் விழாவுக்கான நூல்களை சிறப்பாக அச்சிடத்தந்த எவர்கிரீன் பிரிண்டர் நிறுவனத்தினருக்கும் அழைப்புகளை சிறப்பு முறை அச்சிட்டு தந்த டிஜிட்டல் கழக நிறுவனத்தினருக்கும்
புகைப்படங்களை அளவுட வடிவமைத்து தருகின்ற சிவம் ஸ்டூடியோ நிறுவனத்திற்கும் நமது இந்தியபூர்வமான நன்றிகள். மேலும் விழாவிற்கான மண்டபமும் ஒருங்கிணைப்பு வசதிகள் செய்த அனைவருக்கும் நமது இந்தியபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக மலர் வெளியீட்டு விழா சிறப்புற நிறைவு பெற சகல வழிகளும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நமது இந்தியபூர்வமான நன்றிகளை கூறி நடைபெறுகின்றேன். வழங்கி சென்ற அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்வின் இறுதி நிகழ்வாக பாடசாலை கீதம் இடம்பெறும். பாடசாலை கீதத்தினை இசைக்க வருகிறார்கள் ஆங்கில பிரிவு மாணவர்கள். Stop.
Thank you.